ஃப்ரம் சூலூர். என் பேரு சூலூர் ஸ்ரீகண்டன் நரசிம்மமூர்த்தி தான். எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. பெங்களூர், மைசூர் நல்லா கன்னடம் நல்லா பேசுவேன். என் பொண்ணும் இப்போ பெங்களூர்ல தான் இருக்குது, பையனும் பெங்களூர்ல தான் இருக்கு. மைசூர்லயும் ரிலேஷன்ஸ். அந்த காலத்துல இருந்தே இந்த பொண்ணெல்லாம் கொடுத்து எடுக்கிறது பழக்கம் இருக்கு. இங்க ஒரு ஆமாங்க 50-60 ஃபேமிலிஸ் இங்க ஸ்மார்ட் பிராமின்ஸ் இருக்கிறாங்க. எங்க ரிலேஷன்ஸ் ஒருத்தருங்க பங்களா வீடுன்னு சொல்லுவாங்க. சாரதாம்பாள் கோயில் இருக்கு இல்லைங்களா, ரேஸ் கோர்ஸ்ல சாரதாம்பாள் கோயில் அந்த இடம் எல்லாம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. பங்களா வீடுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலயே சூலூர் செட்டில் ஆகி அப்பப்பெல்லாம் இடம்லாம் ஏக்கர் கணக்குல அந்த மாதிரி. நீங்க எங்க பிறந்து வளர்ந்ததே எங்கீங்க? ஆமா, பிறந்து வளர்ந்ததே நான் இங்க. அப்ப நீங்க வந்து தமிழர்? நான் தமிழர் தான். இப்போ ஜானகியம்மா மைசூர்ல போய் கேரளாக்காரங்க மைசூர் பார்த்தா மலையாளி மாதிரி இருக்கு. மலையாளி மாதிரி சந்தனம் போட்டு வச்சுதான் இருக்கு. அவங்க வந்து ஆரம்பத்துல பெரிய பொட்டா வச்சிருப்பாங்க சார். அதுதான் அவங்களோட அடையாளம் வந்தது. அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் திருநெல்வேலிக்காரங்க பாக்கிறதுக்கு மலையாளி மாதிரி இருக்குன்றது விதி. அதான் ஒரு சின்ன டாபிக் பேச சொன்னீங்களே, இதையே வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு 7 குருக்கள் ரொம்ப ரொம்ப ஏழை. அவர் பிச்சை எடுத்துதான் அந்த அரிசியை கொண்டு வந்து இங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்றாரு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளா வேலை செய்யறாரு அந்த ஈஸ்வரனுக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பேசிக்கிறாங்களா 2 பேரும். அந்த மகாலட்சுமி அம்மா கேக்குறாங்க விஷ்ணு ஐயாவை, என்னங்க இந்த புரோகிதருக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க, ஆயுசு பூரா செய்யறாரு, கையில காசு இல்லைன்னா கூட எங்க பிச்சை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு அது என்ன கொடுறோம் நைவேத்தியம் வைக்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் மனசு பண்ண விட யார் யாருக்கும் வாரி வாரி கொடுக்குறீங்களேன்னாங்களா. அதுக்கு மகாவிஷ்ணு சொன்னாங்க, நீ என்ன எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, நீதான் மகாலட்சுமியாச்சு, எல்லாருக்கும் வாரி கொடுக்குறவங்க நீங்க தானே, ஏன் நீங்களே வாரி கொடுத்துருங்களேன்னாங்களா. அவர் பாவம் சாப்பாட்டுக்கு இல்லாத அந்த புரோகிதர். அன்னைக்கு பார்த்து அந்த தர்மகர்த்தா ஒரு பெரிய மிராசுதாரர், பெரிய தனவந்தர், ஆனா பெரிய கருவி, யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டார். அன்னைக்கு அவருடைய பர்த்டேன்னு சொல்லி இங்க வந்து இந்த புரோகிதர்கிட்ட அர்ச்சனை பண்ண சொல்றாரு அவருடைய நட்சத்திரத்துக்கு. அவர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணாங்க. அவர் கொண்டு வந்த பழம் அது இது எல்லாம் பிரசாதம் தான் வச்சுட்டு திருப்பி அவர் கையிலேயே கொடுத்துட்டாரு இந்த புரோகிதர். புரோகிதருக்கு ஒரு சல்லி காசு கொடுக்கல அவரு. சரின்னு சொன்னாங்க, புறப்பட்டாங்க. அந்த தனவந்தர் புறப்பட்டார் அவருடைய குதிரை வண்டியில. அதுக்கப்புறம் இவரு புரோகிதர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு வெளியில வர்றாரு. விஷ்ணுவுக்கு மகாலட்சுமி அங்க போட்டி. இந்த ஏழை புரோகிதரை நானு பணக்காரனா பண்ணி விட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. உடனே விஷ்ணு சொன்னாரு, சீக்கிரம் போய் அவன் வெளியில போயிட போறான், அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து தனவந்தனா பண்ணிடுன்னாலாம். சரின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்க, கதவை பூட்டுறாரா புரோகிதர்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அவரு கையில் இருந்த பிரசாதத்தை அந்த தனவந்தருக்கும் கொடுத்துட்டாரு. இவர் கையில ஒண்ணு இல்ல. இறங்கி படிக்கிட்டு விட்டு இறங்குறாரு. ஒரு பெரிய மூட்டை ஒண்ணு இருக்குது. என்னன்னு எட்டி பாத்துக்கிறாரு. ரொம்ப தூக்க முடியல, கனம். அங்கேயே வச்சு பிரிச்சு பாக்குறாரு. எல்லாம் டைமண்ட், அதுவும் கோல்டு எல்லாம் இருக்கு.
பயந்துட்டாரு அவரு. என்னது படிக்கட்டுல இது யாரு இப்பதானே வந்துட்டு போனாரு அந்த மிராஸ்தாரு, அவர் போகும்போது ஏமாந்துட்டாரு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு அவர் பின்னாலேயே ஓடுறாரு. இவர் வரத பார்த்ததும் தர்மேந்திரர் என்ன பண்ணாரு, இவன் காசு கேட்கறதுக்கு வரா, நம்ம தொடர்ந்துக்கிட்டு வரா, வண்டி ஓட்டு வேகமா ஓட்டு ஓட்டு அப்படின்னு வேகமா போறாரு. அவரு அந்த அப்பாவி அந்த புரோகிதர் அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓடு ஓடு ஓடி போய் முன்னால போய் நின்று வண்டியை நிறுத்தினாராம். என்னப்பா என்னப்பா அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, நீங்க வந்தீங்க பர்த்டே அர்ச்சனை எல்லாம் பண்ண சொன்னீங்க, நானும் பண்ணி கொடுத்துட்டேன், பாருங்க நீங்க கொண்டு வந்த மூட்டையை அங்கேயே போட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்டாராம். இது மூட்டை யாருக்காக போட்டது, யார் போட்டது? அவருக்காக, புரோகிதருக்காக போட்டது, மகாலட்சுமி கொடுத்தது. மகாலட்சுமி ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு இவரை பணக்காரனா பண்ணிடலாம் பாருன்னு சொல்லி கொடுத்தது. இப்ப இவர் என்ன பண்ணாரு, மிராஸ்தார் பணம் இருக்கட்டும் அது தனவந்திரிட்டு ஐயா ஒண்ணுதுன்னு அவன் வாயை மூடிட்டு வாங்கிட்டான். இப்ப குருக்களா பழைய குருக்களாவே வீட்டுக்கு போறாரு. நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அங்க போனா விஷ்ணு சொன்னா, ஏன்னா தலைய தொங்க போட்டுட்டு வர அவனை பெரிய பணக்காரனா பண்ணிட்டியா அப்படின்றாரா. இல்ல நான் கொடுத்தேன், அந்த பாவி கொண்டு போய் திருப்பி அவங்கிட்டே கொடுத்துட்டான் சொன்னாராம். அவன் கர்மா தான் அவனுக்கு விளைவுகளை உண்டாக்கும். கடவுளே நாம நினைத்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அதனால நானும் ஒன்னும் பண்ண முடியாது, நீயும் ஒன்னும் பண்ண முடியாது. அவன் நல்லது செஞ்சா நல்லது விளையும், கெட்டது செஞ்சா இப்படிதான் ஏழைய கடைசி வரையும் போகணும், இல்லாட்டா நோயோட போகணும். அதனால செய்யும் போதே நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. யாருக்கு செய்யறது நல்லது? இயலாதவர்களுக்கு. இயலாதவர்கள் எங்க இருக்கிறாங்க? நம்மள சுத்தி கூடவே இருப்பாங்க. ஒரு 10 பேருக்கு ஒரு சின்ன பொட்டலம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் செய்து கொண்டு கொடுத்துட்டு போட்டோ எடுத்துக்கிறது தர்மம். உடனே அது பேப்பர்ல கூட போட முடிஞ்சா போட்டுருவாங்க. எங்கள் தங்கம் 10 பேருக்கு அன்னதானம் புண்ணி வருமா? இல்ல. 10 பேரை தேடி போய் போட்டோவுக்காக நாம எடுக்கிறத விட இப்ப நாம ஒவ்வொருத்தரும் 800 கோடி பேரும் ஒவ்வொரு நொடியும் பாவம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சத்தியம் பண்ணி சொல்லலாம். புண்ணியம் செய்யணுமா பாவம் செய்யணுமா? புண்ணியம் தான். சொல்லுங்க சுப்பிரமணியன் சார். புண்ணியம் தான் ஐயா செய்யணும். அத யாருக்குன்னா அந்த 10 பேருக்கு மட்டும் இந்த உலகத்தை செஞ்சுட்டா வந்துடாது. நீங்க எப்படி இப்போ ஜாலியா போட்டோ எடுக்கிறீங்க, இது எடுக்கிறீங்க, பணம் வாங்கிட்டு வர்றீங்க, கார்ல போறீங்க, அமெரிக்கா போறீங்க, இதெல்லாம் யார் செய்யறது? எல்லாம் ஆண்டவன் தான் செய்ய வைக்கிறான். உள்ள கவனிச்சோம்னா சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரு மனுஷனுடைய உடம்புல கணக்கு சொல்ற சின்ன கணக்கு 40 ட்ரில்லியன் செல்கள் வேலை செய்து 24 மணி நேரமும். சரி, ரிப்பீட் பண்றேன் 40 ட்ரில்லியன். கணக்கு தெரியாது நமக்கு. ஏக்கரா போட்டுருவீங்க 5 சைபர். ட்ரில்லியன் சொன்னா 12 சைபர் போடுங்க ஒண்ணுக்கு பக்கத்துல. சரி சரி. அப்ப 40க்கு பக்கத்துல 12 சைபர் போட்டா அத்தனை பேரும் நம்ம உடம்புல 24 மணி நேரமும் லீவ் எடுக்காம ஓய்வு எடுக்காம நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்காக வேலை செய்துட்டே இருக்கிறாங்க. சரிங்க. How much care we give? How do we maintain them? அவங்களுக்கு வேண்டிய போஷாக்கு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோமா, போஷாக்கு கொடுக்கிறோமா, என்ன செய்யறோம்? அந்த 40 ட்ரில்லியன் கேட்டீங்கன்னா பாவம் செய்யறோம். எப்ப பார்த்தாலும் பட்டினி. அவங்க கேட்கறது 2 தான். ஒண்ணு ஃபுட்டு,
இன்னொன்னு ஆக்சிஜன். ரெண்டுமே சரியா கொடுக்கறது இல்ல. இப்ப என்ன சாப்பிடுறீங்க பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம வெங்கடேச ஐயா புண்ணியத்துல ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டு நேர்கூடல்னு போட்டு பழமா கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் எல்லா வீட்லயும் பழமா சாப்பிடுறாங்க. இல்ல, என்ன பண்றோம்? எதையோ ஒன்று சாப்பிடுறோம், வேண்டாததெல்லாம் சாப்பிடுறோம். அத்தனையும் விஷமா போய் இந்த செல்லுகளை அழிச்சிடுது. எப்ப பார்த்தாலும் டயர்டு. அம்மா சொல்றாங்க பாருங்க, சாப்பிட்டதும் ஏப்ப வருது, உட்கார முடியல. காரணம் என்னன்னா, உங்க 40 டிரில்லியன் செல்களுக்கும் வேண்டிய போஷாக்க உணவு மூலியமா நீங்க கொடுக்கறது இல்லை. அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது இல்ல. பிசி 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 எங்கேயும் ஓடிட்டே இருக்கிறோம். தர்மம் வெளியில 10 பேருக்கு செய்யறது தர்மம் இல்ல. நம்ம உடம்பு, நம்ம உள்ள 40 டிரில்லியன்னா லட்சம் உலகம் இருந்தா எவ்வளவு பாப்புலேஷனோ அத்தனை பேர் நம்ம உள்ள இருக்கிறாங்க. லட்சம் உலகம். ஒரு உலகத்துல 1000 கோடி. லட்சம் உலகத்துல அத்தனை கோடி பேர் நம்ம உள்ள ஒவ்வொரு பாடியிலயும் இருக்கிறாங்க. இவங்களை பட்டினி போட்டு எல்லாம் பண்ணி எப்ப பார்த்தாலும் நோய் 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 வேதனைப்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது நம்ம புண்ணியம் செய்யணுமா பாவம் செய்யணுமா? பாவம்தான். அவ்வளவுதான். நாம செய்ய வேண்டியதுதான் என்ன? ஒரு 2 பழம், வேற ஒண்ணு வேண்டியது. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 லிட்டர் தண்ணி, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். 2 கையை சேர்த்து வச்சா எவ்வளவு அவ்வளவுதான் உணவு எடுக்க முடியும். அது மாதிரியா முடியும்? இது நம்ம ப்ராப்பரா எல்லா விட்டமினும் இருக்கிற மாதிரி, எல்லா மினரலும் இருக்கிற மாதிரி கொடுத்தால், ஜப்பான்ல மட்டும் 120 வயசு இருக்கிறாங்க, 120 வயசு இருக்கிறாங்கன்றாங்க. நாம ஏன் 60, 70, 80 போகணும்? காரணம், இந்த உள்ள இருக்கிற லட்சம் உலகத்தில் இருக்கிற ஜனங்க உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு போட்டா போறோம், அதே பெரும் புண்ணியம். செலவு கிடையாது. 2 உள்ளங்கையை பிரிச்சீங்கன்னா அதுல வர உணவு போறோம். ஆனா என்ன சாப்பிடணும்னு பார்த்தா எல்லாமே விஷம். எல்லாம் விஷம். வேண்டியது சத்து உணவு, வைட்டமின். எல்லா வைட்டமினும் இருக்கணும். 80% of our population they suffer from ரத்த சோகை, அனீமியா. காரணம், நல்ல உணவு கொடுக்காம விஷத்தை கொடுக்கிறோம். அதனால கொஞ்சம் சாப்பாட்டை கவனிச்சு 2 கையும் சேர்த்து வச்சா அது ரொம்ப நாளே போறோம். அதே சாப்பிட முடியாது நம்மால. அத நல்ல போஷாக்கா பார்த்து சாப்பிடணும். முடிஞ்சா ராத்திரியில ஒவ்வொரு நாளும் இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிற பழங்கள் மாதிரியே நீங்க சாப்பிட்டா எல்லாம் நல்ல போஷாக்கு கிடைக்கும். எந்த நோயும் வராது, எந்த வைரஸும் அட்டாக் பண்ணாது. அதுக்கு நாம ஈவா நண்பர்கள் ஒரு ரோல் மாடலா இருந்து எல்லாருக்கும் செய்யணும். எப்பவும் தெம்பு இருக்கணும். ஐயா பாருங்க, அன்னைக்கு முதல் நாள் அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்த போது எல்லாமே பலாப்பழமா கொண்டு வந்தார். எப்படி கணக்கு போட்டு கொண்டு வந்தார் பாருங்க. அந்த மாதிரி நல்ல போஷாக்கு சத்து இருக்கிற இது கொடுக்கிறது நம்ம கடமை. இப்ப நாம இந்த வயசுக்கு மேலதான் யோசனை பண்றோம். ஆனா குழந்தைகளை இனிமேல் சேர்த்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த பழம் விட்டமின் சி, இந்த பழம் நெல்லிக்காய் விட்டமின் சியா, முளைக்கீரை இரும்பு சத்தான். சின்ன சின்ன கதை மாதிரி கொஞ்சம் சொல்லி அவங்களும் இப்ப இருந்தே பழகிறதுக்கு ஒரு 4-5 குழந்தைகளை நாம ஈவா நண்பர்கள் அவங்கவுங்க வீட்டுல இருந்தே பாடம் கொடுக்கலாம். அவங்கவுங்க வீட்டுக்கு கதை சொல்லலாம். அவங்கவுங்க வீட்டுக்கு என்ன சொல்றது, இந்த பேர் என்னது இப்ப எடுக்கிற மாதிரி வீடியோ. இதனால இளம் தலைமுறைக்கு நாம இப்ப இருந்தே போஷாக்குன்னா என்ன, பஞ்சபூதம்னா என்ன, வைட்டமின்னா என்னங்கிறத கொஞ்சம் கதை மாதிரி சொல்றதுக்கு நாம கொஞ்சம் தயாராகணும். அதனால இப்ப வந்திருக்கிறாங்க, கல்பனா அம்மா வந்திருக்கிறாங்க, சித்ரா அம்மா வந்திருக்கிறாங்க, அப்புறம் ஜெயந்தி அம்மா, 2 ஜெயந்தி அம்மா வந்திருக்கிறாங்க. எல்லாம் எப்படியாவது ஒரு டிராமா போடுற மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாட்டா சொல்லி ஹெல்த் எஜுகேஷனை நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்ம நண்பர்கள் அடுத்த மீட்டிங்ல வரும்போது
ஹெல்த் டாபிக் ஒண்ணு நீங்க டெமோ காமிக்கணும். 2 மணி 12 ஆயிடுச்சு. விட்டா இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் பேசிட்டே இருக்கும் தாத்தா. எடுத்துக்கலாம். ஐயா ராஜேந்திரன் ஐயா கவனிக்கிறேன், சொல்லுங்க. 2 நிமிஷம் டைம் ஆகி போச்சு. முடிச்சுக்கலாம். நாளைக்கு திரும்ப ஒரு காணொலி இருக்கு. அது நல்லா அங்க அடுத்துடலாம் வாங்க. அப்படிலாம் இல்ல, இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுவோம். வெரி குட் வெரி குட். நன்றி. ஒரு நிமிஷம். Very nice to hear your speech, sir. Very useful information. ஸ்பீச்சே இல்ல, கலந்து உரையாடுறதுக்கு நேர்கூடலுக்கு வந்திருக்கிறோம். Very valuable speech at this age. Nice to hear you talking. தேங்க்யூ. கொஞ்சம் குழந்தைகளை இன்வால்வ் பண்ணணும் நாம. எங்க கிராண்ட் சில்ட்ரன் எல்லாம் பெங்களூர்ல இருக்காங்க சார். Nobody is here. எனக்கு 2 டாக்டர்ஸ், ஒரு டாக்டர் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு 2 பையனுங்க. அவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, கொள்ளு பேச்சு. சரி, சந்தோஷம். ஆனா இன்னும் கொஞ்சம் போஷா கூட சாப்பிட்டு கொள்ளு பேச்சு கல்யாணத்துக்கு நான் இருப்பேன். கண்டிப்பா இருப்பீங்க. நாம வாயில பேசக்கூடாது, செய்து காமிக்கணும். அவ்வளவுதான். வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டணும். நம்ம ஸ்லோகம் அதான். குறையற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஒரு ஸ்லோகம். ஹெல்த் இஸ் வெல்த் இன்னொரு ஸ்லோகம். ஹெல்த்தும் வேணும், ஆட்டோமேட்டிக்கா வெல்த்தும் வரும். இப்ப நாம என்ன சொல்ல போறோம்? வழிகாட்டு முன் நடந்து காட்டு, வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டு. வாழ்ந்து காட்டு. Practice. நாம செய்யறத பார்த்து 5 பேர் தான் வந்தாங்க, 15 சாப்பிட்டு இன்னும் 50 பேர் வரணும். Fine. Practice before you preach. That's right. அதனால ஆண்டவன் நம்ம சுத்தி எல்லாம் வச்சிருக்கிறோம். நாம தான் குருடா இருக்கிறோம், பார்க்கல. Absolutely. செவிடா இருக்கிறோம், கேட்கல. பூமியா இருக்கிறோம், எக்ஸ்பிரஷன் இல்ல. So let us all celebrate. Wish you all the best. Enjoy your fruit nights. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. டிசம்பர் ஜனவரி நல்லா எல்லாத்துக்கும் இதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். இதையும் எல்லாத்தையும் வச்சாச்சுமா, எல்லாத்தையுமே வச்சாச்சுங்களா? எங்க இருந்துச்சு பழைய இது கூட எல்லாம் வச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் இல்ல, அது கொஞ்சம் அது கூட சுகரையும் பாலையும் கலந்த போதுதான் தெரியாது. தனியா சாப்பிடும்போது ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு அவரு இல்லைங்க. அதுக்கு முதல்ல யாருக்கு கூப்பிட்டுருக்காங்க? வைங்க, வரட்டும். இல்ல நம்பர் இருக்குங்களா? ஏதாவது அன்னோன் நம்பர் எதாவது இருக்குங்களா? சரி, வைங்க. இல்ல வரட்டும், விடுங்க.